நல்லா ஊர் தான் கூடி இருக்க போறீங்க தேர் இழுக்காம இல்லையா? எப்படி சார் நீங்க போய் கரை சேருமா சார் இந்த கப்பலு? எது? ஊர் கூடி தேர் இழுக்கணும்ல சார். அப்பதானே சார் போய் சேர வேண்டிய அது இடத்துக்கு அடுத்து சேரும். உங்களோட நரேட்டிவ் பிரதர். நரேட்டிவ் சொல்ல முதல்ல சார். பஸ் சொல்லி பாத்தீங்க. இப்ப ம். அடுத்தது தேருக்கு வந்துட்டீங்க. தேர் இழுத்து நடு ரோட்ல விட்டாச்சு திமுக. தேருங்கிறது தமிழ்நாடு. நடு ரோட்ல விட்டாச்சு. ம். வந்தா சேர்ந்து இழுக்க போறோம். இல்லைன்னா தனியா இழுக்கக்கூடிய தைரியமும் அதிமுகவுக்கு இருக்கு. அது வரலாறு. ஓ! அந்த நிலைக்கு வந்துட்டீங்க நீங்க. அடுத்து தனியா கூட எல்லாம் கிடையாது ஆ. பிரதர். ஒரு நிமிஷம். 2 இயக்கங்கள். இப்பவும் தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 2 திராவிட இயக்கங்கள் தான் அரசியல் கட்டமைப்புக்கு பிரதானம். ம். ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக. சரி. திமுக மாதிரி எங்களை வந்து கிள்ளிக்கரையா எடை போட்டதுனால சந்தோஷம் வேணா படுக்கலாம். நாங்க அப்படி கிடையாது. ம். திராவிட கட்டமைப்புகள், திராவிட இயக்கங்கள் மூலமாக தான் அரசியல் கட்டமைப்புகளும். இதை நம்பி சார்ந்து வரவர்களுக்கு அதனுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கும். இதை தீர்மானிக்கக்கூடிய கால சூழல் தேர்தல். இன்றைய தேர்தலில் மக்களிடம் இருக்கக்கூடிய வெறுப்பு, இவர்கள் கொடுத்த வாக்குறுதி இவர்கள் நிறைவேற்றாமல் மக்களிடம் இருக்கக்கூடிய வெறுப்பு, அன்றாடம் நீழக்கூடிய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் வரைக்கும் எல்லாருக்கும் மக்கள்கிட்ட பெரிய தாக்கம் இருக்கு. ஆட்சி மாற்றம் என்பது உறுதி. அதை வந்து எப்படி ஒரு கூட்டணி கட்சிகள் அவரோட அனுபவத்தில் எடை போடுறாங்களோ எடை போட்டுக்கிட்டோம். ம். என்ன முடிவு எடுக்கிறாங்களோ எடுக்கட்டும்.